ரொம்ப பெருமையாக பெட் லவர் அப்படின்னு சொல்லிட்டு அலையிறீங்களே, உங்கள் மேலே பாசம் காட்டுறதுக்கு ஒரு வாயில்லா ஜீவன் வேணும்னு தான் நீங்கள் ஆசைப்பட்றீங்க. ஆனால் அந்த ஜீவனால் உங்கள் வீட்டு பிள்ளைக்கு ஆபத்து வரப்ப அதை காப்பாற்றுறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லையா? தூத்துக்குடியில் 9வது படிக்கிற சுகாசினி இன்னைக்கு உயிரோடு இல்லை. அந்த பொண்ணு செத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த நாய் மட்டும் இல்லை, அந்த பொண்ணை பெற்றவங்களும் சுற்றி இருக்கிறவங்களும் கூட அதுக்கு காரணம். அப்படி இருந்த அந்த அலட்சியம் தான் இன்றைக்கி அந்த பொண்ணோட உயிரே போயிருக்கு. நாய் தானே கீறுச்சு, என் செல்லக்குட்டி தானே கீறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருந்தீங்களா? இல்லை இன்றைக்கி அந்த பொண்ணோட உடம்பை கூட கவர்மெண்ட் உங்ககிட்ட கொடுக்காம அரசாங்கமே கொண்டு போய் எரிக்கிற நிலைமைக்கு விட்டுட்டீங்க. நீங்கள் இதான் நீங்கள் காட்டுற பாசம். குழந்தை மேலே காட்டுறீங்களா இல்லை நாய் மேலே காட்டுறீங்கனாலே தெரியல. நாய் வளர்க்குறவங்க எல்லாம் என் நாய் ரொம்ப சுத்தம், அது யாரையும் கடிக்காது, இந்த டைலாக் பேசுகிறவங்க எல்லாம் நல்லா கேட்டுக்குங்க. நாய் கடித்தா மட்டும் இல்லை, அது லேசாக நகத்தால் கீறினா கூட அந்த அந்த உமிழ்நீர், அதோட உமிழ்நீர் உங்கள் ரத்தத்தில் கலந்தாலே அது கண்டிப்பாக ரேபிஸ் தான். இது ஒரு மரண தண்டனை மாதிரி. இதுக்கு மருந்தே கிடையாதுன்னு தெரிஞ்சோம் ஒரு தடுப்பூசி போடுறதுக்கு ஏன் உங்களுக்கு மனசு வரல? ஏன் உங்களுக்கு அந்த சோம்பேறித்தனம்? நாய்க்கு பெடிகிரி வாங்குறதுக்கு, அதுக்கு பெல்ட் வாங்குறதுக்கு காசு இருக்கிற உங்களுக்கு ஒரு தடுப்பூசி போடணுன்றது தெரியலையா? நாய்க்கு தடுப்பூசி போட்டு விடுறீங்க, அது கீறிச்சுன்னா போய் பிள்ளைக்கு தடுப்பூசி போடணுன்னு உங்களுக்கு தெரியாதா? இல்லை உங்களுக்கு நேரம் தான் இல்லையா? இந்த மாதிரியான சொகுசு வாழ்க்கையில் உங்கள் குழந்தையோட உயிர் அவ்வளோ மலிவாக போயிடுச்சா? அவ்வளோ ஈஸியா? நாயை பெட்ரூம் வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறீங்களே, அது கீர்னா உடனே ஆஸ்பத்திரிக்கு போகணுன்றது கூட உங்களுக்கு தெரிலையா? விதின்னு சொல்லி இப்போ அழுது என்ன பிரயோஜனம்? நீங்கள் செஞ்ச அந்த சின்ன அலட்சியம் ஒரு குழந்தையோடைய எதிர்காலத்தையே சுடுகாட்டுக்கு அனுப்பிடுச்சு. இனிமேலாவது திருந்துங்க. நாய் வளர்க்குறது உங்கள் கௌரவம்னு நினைக்காம அது ஒரு பொறுப்பு அப்படின்னு நினைங்க. லேசாக கீர்னா கூட அலட்சியமாக இருக்காதீங்க. பாசம் காட்டுறதுல இருக்கிற வேகம் பாதுகாத்துக்கிறதுலையும் இருக்கட்டும். இல்லைனா நாய் வளர்க்குறதையே நிறுத்திடுங்க. நாய் வளர்க்குறது தவறு இல்லைங்க, நாய் வளர்க்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல. ஆனால் முறையான தடுப்பூசி போடாமல் வளர்க்குறது கண்டிப்பாக தப்பு. உங்களுடைய பாசம் மற்றவங்களுடைய உயிருக்கு ஆபத்தாக மாறக்கூடாது. நாய் கீறுச்சினாலோ இல்லை கடித்தாலோ ஒரு நிமிஷம் கூட நீங்கள் தாமதிக்காமல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு தடுப்பூசியை போட்டுக்கோங்க. இதுதான் நான் சொல்ல வர்றது.